இவர்களும் சமமாக வாழ வேண்டும் என்கிற உணர்வு கூட கொஞ்சம் கூட அவர்களுக்கு இல்லை. இதையெல்லாம் தட்டி கேட்பது யார்? சமூக நீதி என்று பேசக்கூடியவர்கள் தட்டி கேட்டால் நீங்கள் யார், எதற்காக நீங்கள் எல்லாம் பேசுகிறீர்கள் என்று வியாக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் கூட அவர்களை கண்டிக்க கூடாதா? பெரியார் மண் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இது சமத்துவ மண் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே, திராவிட ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி என்று பேசுகிறார்களே, ஏன் இதெல்லாம் அவர்கள் தட்டி கேட்கவில்லை? சோழர்களாக அவர்களுக்கு பேசக்கூடாதா? நீதிமன்றம் அதை பேசக்கூடாதா? இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் எத்தனையோ காட்சிகளை பார்த்தும் ஏன் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள்? சாதி இந்துக்களின் வாக்குகள் மட்டும்தான் ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. எளிய மக்கள் அமைப்பாகவில்லை. அரசியல் அதிகாரத்திற்கு வந்தாலும் ஆண்டார அதிகாரத்தான் இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் கல்வியின் மூலமாக, விழிப்புணர்வின் மூலமாக, ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக சமமான அரசு, சமமான பங்கீடு தர வேண்டும் என்கிற உணர்வை ஒவ்வொரு தலித் இளைஞர்களும் முன்வைக்க வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். தனக்குத்தானே பாதுகாப்பு என்கிற முறையை அவர்கள் உருவாக்க வேண்டும். யாரையும் நம்பி நமக்கு பாதுகாப்பில்லை, ஆட்சியாளர்கள் நம்பி பாதுகாப்பில்லை, அரசியல்வாதிகளை நம்பி பாதுகாப்பில்லை. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கல்வி அறிவு ஒன்றே சிறந்த ஆயுதம் என்கிற உணர்வை உருவாக்கக்கூடிய வகை நம்மையெல்லாம் மனிதர்களாய் உருவாக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை படித்து, அவர் படித்த காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ சாதிய அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்கொண்டார். எனவே இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் சரியாக பயன்படுத்தி தனக்கான நீதியை வென்றெடுக்க வேண்டும். இல்லை என்றால் மக்கள் மன்றத்திலே, போராட்ட களத்திலே நாம் நின்று நமக்கான நீதியை வெல்ல வேண்டும். வாக்களிக்கும் போது நமக்கான தலைவர் யார், தலைமையார் என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.